ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அக்ஷிதாஸ் கிரியேஷன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய ரெசிபீஸ் காத்துட்ருக்கு. நான் ஒன்றொன்னா உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறேன். என்னோட சேனலில் இருக்க ரெசிபீஸ் எல்லாமே மோஸ்ட்லி ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸாக தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக வீட்டில் எல்லோரும் செஞ்சு பார்க்கக்கூடிய ரெசிபீஸை தான் நான் ஒன்றொன்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து எங்களோட சேனலை பாருங்கள். உங்களுக்காக நிறைய ரெசிபீஸ் நான் போட போகிறேன். பொதுவாக ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். பட் ஆனால் நம்ம குடிக்க போகிற டீயே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீனா நமக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீயை வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு டீயாக செஞ்சு குடிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு தந்தூரி சாய். இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டீ. இது ரொம்பவே பாப்புலர் கூட. அங்கே இந்த டீயை தந்தூரி அவனில் வச்சு செய்வாங்க. பட் ஆனால் நம்ம இதை டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்லேயே இதை செஞ்சு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டீ. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. எங்களோட வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி தந்தூரி சாய் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். தந்தூரி சாய்ங்கிறது நார்த் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு டீ ரெசிபி. ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸி, ப்ளஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது வரைக்கும் நம்ம யாருமே சாப்பிட்ருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு டீ. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 ஸ்பூன் டீ தூள் எடுத்திருக்கேன், 3 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், 3 ஏலக்காய், சர்க்கரை 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி ஒரு 1.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், பால் 1 கிளாஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த தந்தூரி சாய் செய்கிறதுக்கு மெயினாக இந்த மாதிரி ஒரு பாட் தேவை. சின்னதாக இந்த மாதிரி குட்டி பானை மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக தேவை. இது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டீ ரெசிபி. யாருமே இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் இன்றைக்கி எப்படின்னு சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதனோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்கேன்ல 3 துண்டு இஞ்சி அதில் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் 3 ஏலக்காய் சொல்லியிருக்கேன்ல, அந்த 3 ஏலக்காயையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. நல்லா நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சியும் ஏலக்காயும் இந்த மாதிரி நான் நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி பால் பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம தண்ணி சொல்லியிருக்கேன்ல, 1.5 டம்ளர் தண்ணி சொல்லியிருக்கேன்ல, அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டீ அளவுக்கு வச்சு காட்ட போகிறேன். இந்த தண்ணியில் நம்ம இடிச்சு வச்சுருக்கோம்ல இஞ்சி ப்ளஸ் ஏலக்காய், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சியும் ஏலக்காவும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க டீ தூள் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சியும் ஏலக்காயும் நல்லா இந்த தண்ணியில் நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அப்போ தான் நமக்கு அந்த இஞ்சிலையும் ஏலக்காயும் இருக்க சாறு வந்து நம்ம தண்ணியில் நல்லா இறங்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டீ. ஸோ இது நல்லா கொதிக்கணும். கொதிக்க வைங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி டீ யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டீ. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா இன்னும் கொதிக்கணும். இந்த டைமில் நம்ம வச்சுருக்க டீ தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்கரேஷன் நல்லா ரெடி ஆகணும். நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அப்போ தான் அந்த எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கும். ஸோ இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊற்றிருக்க தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சுண்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கொதிக்க வைங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த டீ டிகாஷன் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இந்த மாதிரி டைமில் நம்ம வச்சுருக்க பாலில் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த பால் நான் ஆல்ரெடி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பால் தான் சேர்த்துருக்கேன். பால் நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா சுண்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டீ. ஸோ நல்லா கொதிக்க வச்சு பால் நல்லா சுண்ட வைங்க. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொங்கி வரும். பொங்கி வர சமயத்தில் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருக்க சர்க்கரையெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு டீயை நல்லா சுண்ட வைங்க. சுண்ட வைக்க நமக்கு டீ நல்லா டேஸ்ட் கொடுக்கும்.
ஸோ நல்லா சுண்ட வச்சு குடிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம தந்தூரி சாய் ரெடி பண்ணுறதுக்கு அந்த பானை, குட்டி பானை எடுத்து நம்ம சூடு பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கோம்ல அந்த பானையை, அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த பானை 10 to 15 minutes நல்லா சூடாகணும். எல்லா சைடும் சூடாகணும். ஃபஸ்ட்டு அடியில் சூடாகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அடியில் சூடாகட்டும். அதுக்கப்புறமா அடியில் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து சைடில் திருப்பி இந்த மாதிரி சூடு பண்ணுங்கள். இந்த சைடு ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த சைடு ஹீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பானையை ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 minutes இது நல்லா சூடாகணும். அப்போ தான் நமக்கு சூப்பரான டீ கிடைக்கும். ஸோ இதை நல்லா சூடு பண்ணுங்கள். பானையை நல்லா ஹையில் வச்சு சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணும்போது ரொம்ப கவனமாக சூடு பண்ணுங்கள். பானை ஹீட் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம டீயை வந்து ஒரு சைடில் ஒரு கப்பில் வடிகட்டி வச்சுக்கலாம். டீ நல்லா ஹாட்டாக இருக்கட்டும். இப்போ நம்ம இதில் ஊற்றி வடிகட்டிடலாம். ஃபைனலாக நம்ம இந்த டீயை வந்து பானைக்குள்ளே தான் ஊற்ற போகிறோம். ஸோ இந்த மாதிரி வடிகட்டுறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக அந்த டைம்லேயே அந்த பானைக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக வடிகட்டினீங்க இன்னும் நல்லாயிருக்கும். டீ வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. நம்மளோட பானையும் 1/4 மணி நேரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பானையை இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் எடுத்துட்டு அதில் வந்து அந்த பானையை தூக்கி நம்ம வைக்கலாம். பானை நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஃபில்டர் பண்ண டீயை இந்த பானைக்குள்ள ஊற்றிடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக பொங்கி வருதுன்னு சொல்லி. இப்படி சூப்பராக பொங்கி ஊற்றுது பாருங்க. நம்மளோட பானையும் நல்லா ஹீட் ஆகிருக்கணும், அதே போல் டீயும் நல்லா சூடாக இருக்கணும். அப்படி நல்லா ஹாட்டாக இருந்ததுனா தான் நமக்கு இந்த மாதிரி இவ்வளோ அழகாக பொங்கி ஊற்றும். நம்மளோட சூப்பரான தந்தூரி சாய் தயாராகிடுச்சு. எல்லோரும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பானை இல்லைனா கூடிய சீக்கிரமே இந்த மாதிரி ஒரு பானை வாங்கி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய ரெசிபிஸ் காத்துட்ருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் எங்களோட சேனல் பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.